மலேசியாவா? ஆமா, வெளிநாட்டு சரக்கு. வெளிநாட்டு பெண்ணா? ஆமா. நாட்டில் சிறப்பாக இருக்குமா? பாரு, தெரிஞ்சது கொடுக்கல. முடியாது என்னமா என்ன குறை சொல். குறை இருக்கிற பட இவ்வளவு நாட்டியம் சிறப்பாக இல்லையா? நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. அப்படி என்றால் இதைவிட இதை விட சிறப்பான நாட்டியம். யார் அது? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கையா? நாட்டியம் சிறப்பாக இருக்கும். அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். இவள் தான் என் தங்கை. முதல்ல வணக்கம்
வாழ்க வாழ்க வாழ்க. உஷாரையா, உஷாரு. ஐயா, ஆட்சியலை. ஆட்சியம் சிறப்பாக இருக்கும். ஆகின்ற பார்க்கலாம். போகிறாய். அண்ணா, சொல்லுவது ஞாபகம் இருக்கிறதா? நான் என்ன செய்யணும்? ஆட்சி மாற வேண்டும். சன்மானம் கொடுப்பார்கள். ஆனால் இவர்களை விட ஜாக்கிரதை. கிளியர் பண்ணிருப்போம். அட என்ன செய்ய? அவ்வளவு ஒரு சிறப்பா எடுப்பா கிடைக்காது. இவள் ஆடினாலும் நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருக்கு. அதனால அவருக்கு ஒரு பரிசு அளிக்க போகிறேன். அப்படியே ஆகட்டுமா? இங்க வாமா. என்னம்மா? உன்னுடைய பெயர் என்ன? கட்டிலை. அப்படியா? ஆமா. அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம். உருவத்திற்கேற்றவாறு அழகு. அழகுக்கேற்ற நடனம். பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் கிடைக்காது. வேற என்ன? கண்களுக்கு விருந்தளித்தது. ஆதலால் என்னுடைய மனமகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு அளிக்க போகின்றது. என்ன பரிசு? என்ன பரிசு தெரியுமா? கொடுங்கம்மா. நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது அதை நான் உனக்கு தரப்போகிறேன். அம்மா, நீங்கள் கொடுக்கும் பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பரிசு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? ஆமா. போதும் உன்னுடைய வார்த்தைகள். என்ன? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவரிடத்திலிருந்து வாங்கி பழக்கமல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படின்னா எனக்கு தேவை, நான் போடுறேன். கற்சிலை நில். இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அந்த ஒரே ஒரு காரணத்தினால் காரணம் நீ தருகின்ற பரிசை பார்க்க வேண்டும். கொண்டு வா. என்ன இது? இது என்ன தெரியுமா? மாப்பழம் வாழ்ந்து சொல்லக்கூடிய முக்கணி சார். இதை அறிந்தினால் உங்களுடைய உடலானது சுறுசுறுப்பா இருக்கும், எந்த வேலையை நல்லா செய்வீங்க என்று இளமையா இருப்பீங்க. அதனால தான் நான் வரும்பொழுதே வந்தவாசி மார்க்கெட்ல இறங்கி பழக்கடையை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆமா.
அப்படியா? டாக்டர் எடுத்துட்டு போறேன். சரி, இந்தாங்க குடிங்க. நல்லாயிடும். அண்ணா, எங்கா? என்னம்மா அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். ஆ, அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான். என்னம்மா சொல்ற? என்ன தெரியுமா? என்ன பரிசு இது? மாப்பழம் வாழைக்கிட்டு செல்லக்கூடிய முக்கண்ணி பரரசம். ஆஹா, அது மட்டும் கிடையாது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை எழுதினால் எப்போது இளமையா இருக்கலாம். அப்படியா? ஆமா, ஆகட்டுமா, நான் தான் அருந்த வேண்டும். நீங்க தான் குடிக்கணும். அது 3 பழத்தோட சாறு அப்படிதான் இருக்கும். ஒண்ணா கண்டுபிடிங்க. அப்படியா? அதை கொடுங்க முதல்ல. அக்கா, இந்த பாம்பு புத்துக்கு பால் ஊத்த வந்தால் எங்க இருக்கிறா அந்த கட்சியில?